காவேரியோட குடும்பத்தில் வந்து புதுசாக வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரியோட அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களோட புருஷன் தான் என் புருஷன், எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இதுதான் எங்களோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு சாரதா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. யாரை பற்றி என்ன பேசுகிறேன், என் புருஷனை பற்றி தப்பாக பேசினா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. 2 ஃபேமிலியும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த டைமில் காவேரியோட அம்மா வந்து இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழறாங்க. இவங்க யாருன்னே தெரியாது, கண்டிப்பாக வந்து என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், ஃபோட்டோஸ்லாம் எங்ககிட்ட இருக்குது, எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. பார்த்தா வந்து சந்தானம் வந்து அவங்க கூட நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சாரதா. உடனே அந்த ஃபோட்டோஸை வாங்கி நம்ம விஜய் வந்து பார்க்குறாரு. விஜய் வந்து பார்த்துட்டு வந்து ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்பாதீங்க தம்பி, இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் தம்பி, என் புருஷன் அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஆமாம் என் அப்பா அப்படிலாம் பண்ணவே மாட்டார், அப்பா அப்படி பண்ணிக்க சான்ஸே கிடையாதுன்னு எல்லா பசங்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி காவேரியும் வந்து என் அப்பா இப்படிலாம் பண்ணியிருக்கே மாட்டார், இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. எல்லாருமே அழதை பார்த்துட்டு விஜய் வந்து ஒரு முடிவுக்கு வராரு. அழாதீங்க அத்தை, காவேரி அழாத காவேரி, ப்ளீஸ் காவேரி அப்படின்றாரு. எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு அவங்கக்கிட்ட பேச வராரு. என்ன தம்பி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கல்ல, நீங்களாவது அவங்களுக்கு புரிய வைங்க, உங்களுக்கு தாங்க நாங்கள் புரிய வைக்கணும் அப்படின்றாரு. அதை கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பார்க்குறீங்க, நீங்கள் சொன்னால் எல்லோரும் நம்பிடுவோம், சரி அவங்க தான் நம்பலை, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் அப்படின்றாங்க. நான் பார்த்துட்டு தாங்க சொல்கிறேன், இந்த மாதிரி 1000 ஃபோட்டோவை என்னால் ரெடி பண்ண முடியும், இந்த மாதிரி யார் கூட யார் வேணாலும் ரெடி பண்ணலாம், அதனால் இதெல்லாம் ஒரு ஆதாரம்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் போய் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கணும். இங்கே பாருங்கள் தம்பி, இதுதான் உண்மை, இவர் இங்கே வந்து இந்த ஊரில் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி குடும்பத்தை, இவரோட குடும்பத்தை வச்சுருந்தார். அதே மாதிரி வெளியூரில் நான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தார். அவர் வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கவே மாட்டார், வேணா கேளுங்க, வருஷத்தில் ஒரு வாட்டி வரதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவர் எங்கள் கூட இருந்தார், எங்கள் கூட இருந்துட்டு தான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் இருந்தார். ஆனால் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கூட நான் இந்தியாவுக்கு வரணும்னு நான் நினச்சேன், ஆனால் என்னால் வர முடியல, ஏன்னா எங்களுக்கு யாருமே தெரியப்படுத்தலை தம்பி, தெரியப்படுத்தினாதான் நாங்கள் வர முடியும், அதுக்கப்புறம் தெரிஞ்சு நாங்கள் வரணும்னு நினச்சோம், ஆனால் எங்களால் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டீங்க பாருங்கள், நீங்கள் சொல்கிறது எதையுமே நாங்கள் நம்ப மாட்டோம், பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்கள் தம்பி பொய் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் என்னாலலாம் நம்ப முடியாதுங்க, அதே மாதிரி எங்கள் குடும்பத்தால் நம்ப முடியாது, நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டினா உண்மைன்னு எப்படிங்க நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இங்கே பாருங்கள் தம்பி, இதுதான் உண்மை தம்பி, சரி அப்படியா, இதுதான் உண்மையா, இங்கே பாருங்கள், நீங்கள் பொய் சொல்லியிருந்தீங்கன்னா யாராவது உங்களை வந்து தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா விஷயத்தையும் எனக்கு கண்டுபிடிக்க தெரியும், முக்கியமாக இந்த ஃபோட்டோ போலியாக உண்மையானும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா இப்போ எடிட்டிங்கில் எவ்வளோ விஷயங்கள் மாற்றுறாங்க, ஆனால் ஒரிஜினல் ஃபோட்டோ எதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் சொல்கிறீங்கல்ல உங்களுக்கு வந்து உறவு இருக்குது, அவங்க அப்பா தான் உங்களோட இவங்க பசங்களுக்கு அப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ சொல்கிறேன், அந்த விஷயத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா இப்போ இருக்கவே இருக்குது டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்தால் உங்களோட விஷயம் எல்லாம் வெளியே வந்துடும், இந்த உண்மையை சொல்லுங்கள், உங்களை யார் அனுப்புறது, எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, சொல்ல போகிறீங்க பிள்ளையானோன்னா. என்ன தம்பி நீங்களும் எங்களை மிரட்டுற மாதிரி பேசுகிறீங்க, மிரட்டுற மாதிரியே பேசலாங்க, உண்மையை தான் நாங்கள் சொல்கிறோன்றாரு. உடனே வந்து நிவீன் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, அந்த நல்ல மனுஷன் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டிருக்கீங்க, அவர் எவ்வளோ நல்லவர்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், போய் சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து இங்கே பாருங்கள் தம்பி, நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம், 2 பேருக்கும் சொல்கிறோம், நாங்கள் சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான்னு நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் நம்பிடுவோமா அப்படின்னு, நீங்கள் வேணால் பஞ்சாயத்தை கூட்டுங்க, எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு நாங்களே நிரூபிச்சிடுறோம் அப்படின்றாங்க. நாங்கள் பஞ்சாயத்தை கூட்ட தான் போகிறோம், உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்ல தான் போகிறோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்து இது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. எல்லாருமே சாந்தி வராங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் ஏன் தம்பியை பற்றி இந்த மாதிரி போய் சொல்வியா, உன்னை விடவே மாட்டேன் சாந்தி சந்தைக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. இந்த ஊரில் யாருமே நியாயம் கேட்க யாருமே இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னோன்னே, இந்த வீடை விற்க விட மாட்டோம் நாங்கள், இது அவர் வாழ்ந்த வீடு, அதை நாங்கள் எப்படி விற்க விடுவோம், இந்த வீட்டில் எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பங்கு வேணுமாமா பங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இவங்க 2 வீடு ஃபேமிலி சண்டை போடுறதை பார்த்துட்டு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, இவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சந்தானத்தை பற்றி காட்டுறாங்க. சந்தானத்தை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியுமா, அவர் ரொம்ப நல்லவர், அவரை பற்றி நீங்கள் இப்படிலாம் வந்து சொல்கிறீங்க, நாங்கள் தான் ஆதாரத்தை காட்டிட்டோமே, இதெல்லாம் ஆதாரம்னு எப்படி ஒத்துக்க முடியுங்க, இதெல்லாம் கிராஃபிக்ஸ் மூலமாக இவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க, இப்போல்லாம் ஈஸியாக ரெடி பண்ணலாம் எல்லாம் விஜய் சொல்கிறாரு. அடுத்து வந்து சரிப்பா, இப்போ ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இதில் யார் பக்கம் வந்து தப்பு இருக்குன்னு தெரியல அப்படின்னோடனே, ஏன் புருஷன் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருங்க, அதை நான் நம்புகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. விஜய் வந்து கண்டிப்பாக இதை நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.